வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. யூஜிடிஆர்பி யூனிட் 1 சிலபஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் என்ன ஒர்க்கு பார்க்குறோம் அப்படின்னா த ஃபேரி குயின். இந்த ஃபேரி குயின் அப்படிங்கிறது யாரும் எந்த ஒர்க்கு மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கேண்டர்பரி டேல்ஸ் மாதிரி. லைக் த கேண்டர்பரி டேல்ஸ் த ஃபேரி குயின் இஸ் ஃப்ராக்மெண்ட். ஃப்ராக்மெண்ட்னா என்னன்னு சொல்லுவோம்? ஒரு முழுமையற்ற படைப்பு. அதை தான் நம்ம வந்து ஃப்ராக்மெண்ட் சொல்லுவோம். கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. இப்போ கேண்டர்பரி டேல்ஸ் எப்படி வந்து இன்கம்ப்ளீட் இருக்கோ அதே மாதிரி ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கிறது தான் இந்த ஃபேரி குயின். For of the 12 books which Spencer projected, 6 only were publishing during his lifetime and portion of the 7th after his death. மொத்தமாக அவர் எவ்வளோ பிளான் பண்ணுறாரு அப்படின்னா வந்து 12 புக்ஸ் எழுதணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. யார்? எட்மண்ட் ஸ்பென்சர். ஆனால் எவ்வளோ தான் முடிக்க முடியுது அப்படின்னா வந்து 6 மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும். 7th வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்பென்சர் இறந்ததுக்கு அப்புறமா தான் 7th வந்து பப்ளிஷ் ஆகுது. அது கூட வந்து மியூட்டபிலிட்டி கேண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த 7th புக்கை. ஓகே, ஈவன் as it stand, however it is one of the longest as well as one of the greatest of English poem. இது எப்படி ஒரு போயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இது 6 புக்கு தான் இருக்குது. ஒரு புக்கு வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணாங்க. இது ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக இருந்தால் கூட இங்கிலீஷில் உள்ள வேர்ஸ்லேயே இது ரொம்ப லாங்கஸ்ட்டாகவும் பெஸ்ட் ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஃபேரி குயினை. According to his own statement, his plan was that while each of the 12 books should be independent and self-contained, they should nonetheless be connected as a part of general comprehensive whole. இவரோட கணக்குப்படி ஸ்பென்சர் என்ன லைக் பண்ணாருன்னு பார்த்தோன்னா வந்து ஒவ்வொரு 12 புக்ஸுமே தனித்தனியாக ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளானாக இருந்தது. ஆனால் கடைசியில் அது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய மொத்தமாக கண்டைனான மொத்த புக்காக வந்து அவர் பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை யாருக்கு வந்து இந்த பிளான் அவர் யாருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹிஸ் அண்டர்லைங் ஸ்கீம் இஸ் எக்ஸ்பிளைன்ட் அட் லென்த் இன் ஹிஸ் ப்ரிஃபேட்டரி லெட்டர் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். அவர் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னா சர் வால்டர் ரேலே. அவர்கிட்ட தான் இந்த பிளானை வந்து இவர் சொல்கிறாரு. ஓகேவா? த ஃபேரி குயின் ஹீப்பிங் ஹர் ஆனுவல் ஃபீஸ்ட் ஃபார் 12 சக்ஸசிவ் டேஸ். இதில் என்ன சொல்கிறாங்க? இந்த ஃபேரி குயின் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு இயர்லேயும் அந்த ஆனுவல் ஃபீஸ்ட் வந்து நடத்துகிறாங்க 12 டேஸில். அந்த ஒவ்வொரு 12 டேஸில் நடத்துகிற ஒவ்வொரு அந்த ஃபீஸ்ட்டில் வந்து அங்கே ஒவ்வொருத்தரும் எப்படி ஒவ்வொரு வீரனும் வந்து எப்படி தன்னோட சாகசத்தை வந்து காமிக்கிறான் அதுதான் இந்த புக்கில் வந்து ஒரு கதையாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு புக்லேயும். இதில் ஒவ்வொரு சாகசமும் அதாவது ஒவ்வொரு அட்வென்ச்சர்ஸும் ஒவ்வொரு புக்கோட கதையாக இருக்குது. இதுக்கு இடையில் ஸ்பென்சர் வந்து தன்னோட மைய கதாபாத்திரம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, சென்ட்ரல் ஃபிகர், அதை யாரை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னா பிரின்ஸ் ஆர்த்தர். அவரை தான் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டியிருக்கிறாரு இந்த கதையில் சென்ட்ரல் ஃபிகரா. ஏன்னா இந்த பிரிட்டிஷோட இந்த அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ்லாம் வந்து ஒரு பெரிய புராண கதையோட வந்து ஹீரோவை யார் இருப்பார் அப்படின்னா பிரின்ஸ் ஆர்த்தர் இருப்பார். ஓகேவா? இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே, annual feast for 12 successive days on each of these days a certain knight at her command undertook a particular adventure, each such adventure furnishing the subject of the one book. Meanwhile Prince Arthur, whom he chose as his central figure, நான் சொன்னேன் இல்லையா மைய கருத்துன்னு சொல்லிட்டு, because he was the hero of greatest British legend cycle of chivalry, having dreamed of the fairy queen when forth in quest of her. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபேரி குயின் அப்படிங்கிற குயினை இந்த பிரின்ஸ் ஆர்த்தர் வந்து தன்னோட கனவுல பார்க்குறாரு. அந்த குயினை தேடி வந்து போகிறாரு. ஃபேரி குயினை யார் தேடி போகிறாங்க அப்படின்னா பிரின்ஸ் ஆர்த்தர் வந்து தேடி போகிறாரு. அப்படி தேடி போகும்போது அந்த ஒரு ட்ராவலில் நிறைய பேரை பார்க்குறாரு. நிறையா சோல்ஜர்ஸு, அப்புறமா நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணுற நிறைய வீரர்கள்னு சொல்லுவோம்ல, அவங்களெல்லாம் பார்க்குறாரு. அவங்க என்னென்னலாம் லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சப்போஸ் ஹெல்ப் வேணும்னா போகிற போக்கில் இவர் ஹெல்ப் பண்ணிட்டு போகிற மாதிரி ஸ்டோரி இருக்குது. ஃபாலிங் இன் வித் த வேரியஸ் நைட்னா நம்ம இந்த சாகச வீரர்கள் சொல்லுவோம்ல அவங்கள தான். ஹூ வேர் என்கேஜ்டு ஆன் தேர் அட்வென்ச்சர்ஸ். அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட சாகசத்தில் இருப்பாங்க. பை த வே, திஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஆத்தர் அட் எ கிரிட்டிக்கல் ஜங்ஷர் இன் ஈச் ஆஃப் த ஸ்டோரிஸ் வாஸ் ஸ்பெஷலி devised as a link between one part and another of the gigantic design. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஒவ்வொரு கதையிலையும் வந்து ஆர்த்தர் வந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த மெஷினரி எஃபர்ட்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அரிஸ்டாட்டிலோட ட்ராஜடிலாம் நம்ம பார்த்துருப்போம். கடைசியாக மேலேருந்து கடவுள் ஒருத்தர் வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பிரின்ஸ் ஆர்த்தர் வந்து எப்போ வந்து ஒரு ஹீரோ ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் பிழைக்க முடியாமல் கதையோட சென்டரில் வந்து
ஹீரோவோ இல்லைன்னா ஹீரோயினோ வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது பிரின்ஸ் ஆர்தர் வந்து அங்கே வந்து காப்பாற்றுற மாதிரி ஸ்பென்சர் வந்து கதையை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பெரிய ஃபேரி குயின் ஒர்க்கில் ஒவ்வொரு அந்த 6 பார்ட்டையும் வந்து 6 புக்காக எழுதியிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு புக்குக்கும் இன்னொரு புக்கோட கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஓப்பனாக பார்த்தனா இது ஃபுல்லாமே வந்து இட்டாலியோட ரொமான்ஸை ஃபாலோ பண்ணி தான் எழுதியிருக்கிறாரு நம்ம ஸ்பென்சர். ஓகே, எக்ஸ்டர்னலி வெளிப்படையாக கன்சிடர்டு பார்த்தோன்னா த ஃபேரி குயின் லைக் இட் பிரின்சிபல் மாடல் ஆஃப் இட்டாலியன் ரொமான்டிக் எபிக் இட் காம்பவுண்டட் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் மெட்டீரியல் ஆஃப் சிவல்ரி, giants, dragons, dwarfs, wizards, knight of superhuman brows and courage, and distressed damsel of marvelous beauty, provided cheap characters, enchantments, tournaments, love passage, and endless fighting are the staple of its plot. இதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸ்பென்சர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து டெஃபைன் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து பெருசாக ஒரு பெரிய பெரிய மனிதர்கள்லாம் வருவாங்க, அப்புறம் ட்ராகன் இருப்பாங்க, இந்த டுவார்ஃப்னா குள்ளமாக இருப்பாங்கள்ல அவங்க, இந்த என்சான்மெண்ட் பண்ணுறவங்கன்னா வந்து இந்த விசார்ட்ஸ் அப்படின்னா மந்திரவாதிகள், அப்புறமா வந்து சூப்பர் ஹியூமன் பவர்ஸ்னால் வந்து அதாவது நம்ம நார்மல் ஹியூமனானால் பண்ண முடியாத ஒரு சில சாகசங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப அழகான டேம்சல்ஸ்னால் ரொம்ப அழகான இளம்பெண்கள். இந்த டேம்சல் அப்படிங்கிற வேர்டை கூட குப்லகான் போயமில் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த டேம்சல் அப்படிங்கிறவங்க இளம்பெண் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு ஸ்பென்சர். இதில் வந்து இந்த டேம்சல் அப்படிலாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக சீஃப் கேரக்டராக வந்து வர்றாங்க இந்த டேம்சல் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்சான்மெண்ட்னால் வந்து மந்திரம் போடுறது, டோர்னமெண்ட்ஸ்னால் வந்து போட்டியெலாம் வைக்கிறது, லவ் பேசேஜஸ்னால் வந்து காதல் ஸ்டோரிலாம் சொல்கிறது, அப்புறமா என்லெஸ் ஃபைட்டிங்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சண்டை போட்டுருக்கிறது, இது எல்லாத்தையும் ஸ்பென்சர் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு. ஆனால் இந்த ஸ்பென்சரோட இந்த ரெஃபர்மேஷன் வந்து இது இந்த காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டிருக்காரு. ரெஃபர்மேஷன், ரெனைசன்ஸ் இந்த ரெண்டையும் கொண்டு வந்து உருவாக்குனது தான் இந்த ஃபேரி குயின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இது சாதாரணமாக எல்லாருக்கும் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி மட்டும்தான் இவர் எழுதினார். ஆனால் வந்து இது ரொம்ப பெருசாக ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இவரோட படைப்புலையே ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா ஃபேரி குயின் தான். பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பட் ஸ்பென்சர் ஜீனியஸ் வாஸ் ஃபெட் பை த ரெஃபர்மேஷன் as well as by the love of medieval romance and the culture of the Renaissance, and unlike his brilliant Italian master, அவங்கள பார்த்து தான் அவங்க எழுதியிருக்காங்க. அரிஸ்டோ அவர் மாதிரிலாம் இல்லாமல், இப்போ வந்து இவர் இட்டாலியன்லேருந்து தான் நம்ம எடுத்து எழுதினாருன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த அரிஸ்டோ அப்படிங்கிற இட்டாலியன் மாஸ்டர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மாண்டி மட்டும் எழுதியிருப்பார். ஆனால் இவர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆக மட்டும் எழுதாமல் அந்த இதில் ரிலீஜியஸையும் ஒழுக்க நெறிமுறையும் கற்றுக் கொடுக்குறாரு நம்ம ஸ்பென்சர் அவரோட ஃபேரி குயினில். who wrote only to amuse, யார் அம்யூஸ்காண்டி மட்டும் எழுதினாங்க? இந்த அரிஸ்டோ அப்படிங்கிறவங்க. ஓகேவா, இட்டாலியன் மாஸ்டர். ஹிஸ் ஓன் கிரேட் ஒர்க் இஸ் இன்ஸ்பயர்ட் பை அ ஹை மாரல் அண்ட் ரிலீஜியஸ் எய்ம். இந்த மாரலுக்காண்டியும் ரிலீஜியஸ் எய்முக்காகவும் தன்னோட ஒர்க்கை கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்பென்சர் இந்த ஃபேரி குயினில். இன் அதர் வேர்ட்ஸ், த ஃபேரி குயின் இஸ் நாட் சிம்பிளி எ ரொமான்ஸ். இது ரொமான்ஸ் மட்டும் கிடையாது, அதே சமயத்தில் ஒரு டிடாக்டிக் ரொமான்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மத சம்பந்தமாக உள்ள எல்லா போதனைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடியதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், வந்து டைடாக்டிக் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஸ்பென்சரோட ஃபேரி குயினில். இந்த போதனை சொல்கிற ஒரு காவியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, நீதி நெறி விளக்கங்கள்லாம் சொல்லணும் இந்த இடத்துல. The poet thought out using his stories as vehicles of the lesson he wished to convey. இவர் இந்த ஸ்டோரியெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த காவியம் இந்த இது ஃபுல்லாமே இந்த ரொமான்ஸ் ஃபுல்லாமே எதை வெஹிக்கிளாக வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இவரோட கதையை தான் வந்து வெஹிக்கிளாக பயன்படுத்தி நமக்கு வந்து மாரல் ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த கதையை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஹீ கேரிஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் பர்பஸ் பை டேர்னிங் ரொமான்ஸ் இன்ட்டு அலிகரி. அவர் ரொமான்ஸாக எழுத ஆரம்பித்தது தான் வந்து அப்புறமா அலிகரியாக வந்து இதில் வந்து உருவ கதையாக வந்து சேஞ்ச் பண்ணி அப்புறமா வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாரு. ஹிஸ் 12 nights errant or type of the 12 cardinal virtues of Aristotle philosophy, and the adventures of each night are arranged to body forth symbolically the experiences, conflicts and temptation of each such virtue in the turmoil of the world and its ultimate triumph with the aid of Arthur in the incarnation of divine power overall it force. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா,
இதில் உள்ள இந்த 12 நைட்ஸ் வர்றாங்க இல்லையா, ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு நைட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. 12 புக்கு எழுதி 12 புக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 6 தான் முடிச்சிருப்பாங்க. 7th வந்து ஒரு மீட்டபிலிட்டி கேண்டோன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 12 நைட்ஸும் எதை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அரிஸ்டாட்டில் தன்னோட ஃபிலாசபிக்கலில் வந்து ஒரு 12 நற்குணங்களை பற்றி பேசியிருப்பார். அதை தான் வந்து கார்டினல் விர்ச்சுன்னு சொல்லுவோம். அதை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த 12 நைட்ஸும் அப்படின்னு சொல்கிறாரு யார், எட்மண்ட் ஸ்பென்சர். ஓகே, இந்த ஸ்பென்சரோட புக்கில் இருக்கிறத. ஓகே, இந்த ஒவ்வொருத்தரோடையும் இந்த நல்ல குணத்தை, அப்புறமா வந்து அவங்க என்னென்னலாம் வந்து லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் என்னென்ன கான்ஃப்ளிக்ட், என்னென்ன போராட்டத்தெல்லாம் சந்திக்கிறாங்க, அந்த என்னென்ன டேர்மாயில்ஸ்னால் வந்து இந்த சோதனை, இதெல்லாம் வந்து என்னத்தெல்லாம் உலகத்தில் வந்து அவங்க பார்க்குறாங்க இந்த 12 நைட்ஸும், அது எல்லாத்தையுமே இந்த புக்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கடைசியில் அவங்க எப்போல்லாம் கஷ்டப்படுவாங்களோ அப்போல்லாம் வந்து டிவைன் பவர் மாதிரி யார் வராங்க அப்படின்னா வந்து இந்த பிரின்ஸ் ஆர்த்தர் வருவார்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மெஷினரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து எல்லா எதிரிகளையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. இட் ஆல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இட் டிவைன் பவர் ஓவர் ஆல் இட் ஃபோர்ஸ், எல்லா எதிரிகளையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு யார் வந்து வருவாங்க அப்படின்னா பிரின்ஸ் ஆர்த்தர் வருவார். அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, தஸ் த ஃபர்ஸ்ட் புக் கண்டைன் த லெஜண்ட் ஆஃப் நைட் ஆஃப் த ரெட் கிராஸ் ஆர் ஹோலினஸ். இதில் ஃபஸ்ட்டு புக்கு யாரை பற்றினது அப்படின்னா வந்து ரெட் கிராஸ் நைட், அவரோட ஹோலினஸ் அப்படின்னா என்னென்ன சொல்லுவோம்னா பரிசுத்தம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. இந்த ரெட் கிராஸ் நைட்டை பற்றி சொன்னது அவர் வந்து ஹோலினஸ், பரிசுத்தத்தை வந்து குறிக்கிறாரு. செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சர் கயான். அவர் எதை குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஆஃப் டெம்பரன்ஸ்னால் என்ன சொல்லுவோம், இந்த சுய கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா. சர் கயான் ஆஃப் டெம்பரன்ஸ். இந்த தேர்டு புக் என்ன சொல்லுன்னா பிரிட்டோ மார்டிஸ் ஆஃப் சாசிட்டி. இந்த சாசிட்டினா என்ன மீனிங் சொல்லுவோம், நம்ம சுத்தமாக இருக்கிறது, அதுதான் வந்து சாசிட்டின்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்த்து ஒன்று அப்படின்னா வந்து 2 பேர் வராங்க, கேம்பல் அண்ட் ட்ரையமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர். இந்த 2 பேருமே வந்து எதுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ ஃபோர்த்தை டிவைட் பண்ணால் 2 அப்படியா வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காண்டி 2 பேர் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஃபிஃப்த்து ஒன்று யார் வராங்க அப்படின்னா வந்து ஆர்டிகல். இந்த லீகல் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஆர்டிகல் ஜஸ்டிஸ் அப்படியா வச்சுக்கலாம். 6th ஒன்று யார் வராங்க அப்படின்னா வந்து சர் கேலிடோர். அவர் எதுக்கு வராங்க அப்படின்னா வந்து கர்டசி அப்படிங்கிறதுக்காண்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க 6 ஒன்று. இந்த கர்டசினா என்னென்னு சொல்லுவோம், மரியாதை சம்மந்தமாக அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு கர்டசிக்காண்டி மரியாதை நிமித்தமாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து 6th புக்கில் வந்து மென்ஷன் பண்ணுது. இது முக்கியமான ஒன்று, இது கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கூட கேட்டுருவாங்க. இந்த ரெட் கிராஸ் நைட் ஹோலினஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஒய்க்யூவாக இருக்குது, நம்ம கொஸ்டின்ஸும் எதிர்பார்க்கலாம். ஓகே, இதை சேஞ்ச் பண்ணி கூட கொடுப்பாங்க. புக் 1ல் உள்ளதை வந்து புக் 6க்குள்ளதும் அப்படி மாற்றி சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட். Involved this ethical allegory, another kind of allegory enters into Spencer's plan, which as it is directly concerned with the political and religious problem of the age, we may call the historical, for the figures of his narrative are not merely personification of moral and mental qualities, but often stand at the same time for individual or institution representing or embodying the qualities in questions. இது நார்மலாக ஒரு அலிகரிகள் மட்டும் இல்லாமல் சில சமயம் பொலிட்டிக்கல்லையும், அப்புறமா வந்து ரிலீஜியஸையும், மதத்தில் உள்ளதையும், அப்புறமா அரசியலில் உள்ள ஒரு சில விஷயங்களையும் அலிகரிக்கலாக சொல்லுது இந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்டைரக்டாக. அது மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையோ இல்லைனா ஒரு சரியான ஒரு நிறுவனத்தையோ, தனி நிறுவனத்தையோ, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்கல்ல, இண்டிவிஜுவல்ஸ் ஆர் இன்ஸ்டியூஷன், இதெல்லாமே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் வந்து பதிலளிக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு புக் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு புக் எதை வந்து ரெஃபர் பண்ணுதுன்னா ரெட் கிராஸ் நைட் த ஹோலினஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபஸ்ட்டு புக்கில் Thus, in the first book, we have the story of the Red Cross Knight who goes out to rescue the parents of the Lady Una. இந்த ரெட் கிராஸ் நைட் எங்கே போவாருன்னா, இந்த ஸ்டோரி அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் லைட்டாக நான் சொல்கிறேன். இப்போ லேடி உனா அப்படிங்கிறவங்க தான் வந்து இதில் ஹீரோயினாக இருப்பாங்க. இந்த புக்கில் ரெட் கிராஸ் நைட் இருப்பார். இந்த லேடி உனாவோட பேரண்ட்டை வந்து யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னா வந்து டிராகன் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப வருஷமாக வந்து ஒரு பிராசன் ஹாஸ்டலில் வந்து வச்சுருக்கோம். அந்த ஹாஸ்டலில் இருந்து இந்த வெங்கல கோட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோட்டைக்குள்ளே வந்து சிறைப்பிடிச்சு வச்சுருப்பாங்க. இந்த டிராகன் வந்து சிறைப்பிடிச்சு வச்சுருக்கோம். யார் அப்படின்னா வந்து இந்த லேடி உனாவோட பேரண்ட்ஸை. இதை வந்து ரெட் கிராஸ் நைட் வந்து மீட்கிறதுக்காண்டி, ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி லேடி உனா கூட போகிற வழியில் என்னென்னலாம் ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு
அதுலேருந்து எப்படி வந்து அந்த பேரண்ட்டை வந்து மீட்டு கொண்டு வர்றாரு, எப்படி வந்து இந்த ட்ராகன் வந்து கொல்றாரு, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு புக்கோட ஸ்டோரியாக இருக்கும். ஓகேவா, இதுதான் ஒன்லைன் சம்மரி. இப்போ இதில் பார்க்கலாம். ஸ்டோரி ஆஃப் ரெட்கிராஸ் நைட் who goes out to rescue the parents of the Lady Una from the power of great dragon who for years has kept them confined in a brazen castle. இந்த brazen castleல வந்து அவங்க உள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க, அவங்களேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் போகிறாரு. as a general allegory, this represents the work of true religion in rescuing humanity from the power of the great dragon. The great dragon அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல நம்ம சொன்னோம்ல அலிகரிக்கல்னு சொல்லி, இது வந்து ஒரு ரிலீஜன். இந்த ரிலீஜன் மதத்தோட பிடியிலிருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறது, இந்த டிராகன் அப்படிங்கிறத வந்து சாத்தான் கூடயும் கம்பேர் பண்ணுறாங்க, மதத்தோடையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இது எப்படி காப்பாற்றுறது மக்களை, இவர் எப்படி ரெட் கிராஸ் நைட் எப்படி ஊனாவோட பேரண்ட்ஸை காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி மதத்தோட பிடியிலிருந்து இருக்கிறவங்கள எப்படி வந்து நம்ம காப்பாற்றுறோம், அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து இன்டைரக்டாக அலிகரிக்கலாக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த ட்ராகன் அப்படிங்கிறது சாத்தான். ஓகே, while the friends and foes whom night meets are the forces which aid and the forces which oppose true religion in the divine work of deliverance. அவர் அப்படி போகும்போது, அவங்கள காப்பாற்றுறதுக்காக போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸு அப்புறமா வந்து எனிமிஸ், இந்த 2 பேரையும் வந்து பார்க்குறாங்க. அதில் யார் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, யார் வந்து அதுக்கு எதுக்கு சண்டை போடுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறாங்க. இதை ஸ்பென்சர் வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு அப்படின்னா வந்து த ட்ரூ ரிலீஜன் வித் இங்கிலீஷ் ப்ரொட்டஸ்டனிசம் அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் த ட்ரூ ரிலீஜன். இந்த ப்ரொட்டஸ்டனிசம் அதோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாரு இந்த ரிலீஜனை. உண்மையாகவே யாரெல்லாம் எதிரின்னு சொல்லி சொல்கிறாரு, இந்த பாப்பசி, அதாவது அரசியலில் வந்து கூட்டாளியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, குறிப்பாக எந்தெந்த கண்ட்ரி கூட அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெயின், அப்புறமா மேரி ஆஃப் ஸ்காட், இவங்க 2 பேரோட யாரெல்லாம் வந்து கூட்டணி வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இங்கிலாண்டோட எதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸ்பென்சர். இந்த ஸ்பெயின், மேரி ஆஃப் ஸ்காட்ஸ் இதெல்லாம் நம்ம எதுக்கே வரும், இந்த ஸ்பானிஷ் அர்மேடா அந்த போர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதில் ஸ்பெயின்லேருந்து தான் வந்து இங்கே தாக்கியிருப்பாங்க இங்கிலாண்டை. அப்போது இதுக்கப்புறமா தான் ஸ்பென்சர் வந்து இந்த ஃபேரி குயின் எழுதுறாரு. அந்த வார் வர்றதுக்கு காரணமாக இருந்து இங்கிலாண்டிலே இருந்து யார் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இங்கிலாண்டுக்கு எதிரிகள் தான் அப்படிங்கன்னு இந்த ஒர்க்கில் இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஸ்பென்சர். அண்டு so the 2 lines of allegory run together and the poem becomes the medium of the poet teaching and is reading contemporary movements and events. இதில் என்ன சொல்கிறாருன்னா 2 கோடு மூலமாக ஒரு பக்கம் கதையை நகர்த்துற மாதிரி, அதே சமயத்தில் இன்னொரு கோட்டில் என்ன சொல்கிறாரு, மக்களுக்கான போதனைகளை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு, ரிலீஜியஸை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது வந்து கடந்த காலத்தில் அந்த பாஸ்டில் நடந்த அந்த எல்லா இன்சிடெண்ட்டையும் நமக்கு வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Okay, contemporary movements. Okay, as many of the immediate issue of Spencer Day or living issues no longer much of his poem, if taken from this point of view, can have at best on historical value only. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பென்சரோட இந்த பிரச்சனை எல்லாமே வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம், ரெண்டு கோட்டில் வந்து கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. ஸ்பென்சர் டே ஆர் லிவிங் இஸ் நோ லாங்கர். அப்போது அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதனால் இந்த கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கவிதை அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவை மட்டும்தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு his allegory is sometimes confused, inconsistent. சில சமயம் இவரோட அலிகரி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஊனா அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறாரா இல்லைனா ரிலீஜியஸை சொல்கிறாரா அப்படிங்கிற குழப்பம் வந்து ரீடர்ஸ்க்கு இருக்குது. இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து எல்லாம் கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா அண்ட் அப்ஸ்க்யூர்னால் என்னென்னு சொல்லுவோம், தெளிவு இல்லாமல் இருக்கிறது நம்ம அப்ஸ்க்யூர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஃபேரி குயினை. மெனி ரீடர்ஸ் வில் ஃபீல் டு தட் த கான்ஸ்டன்ட் இன்ஸ்ட்ரூஷன் ஆஃப் சிம்பலிசம் sadly taxes the attention and detracts from the human interest of the poem. நிறைய பேர் படிக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இதோட உருவக சின்னங்கள்னு சொல்லுவோம்ல, சிம்பலிசம், அது எல்லாமே வந்து படிக்கிறவங்களை வந்து ரொம்பவே டயர்டாக்கிடுது. அதனால் வந்து இந்த ஹியூமனிசம் வந்து ரொம்பவே கம்மியாகுது அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் இவங்க வந்து கவனித்து படிக்கிற அந்த இது வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. எஸ், அட் ஸ்பென்சர் ரோட் திஸ் போயம் expressly for the purpose of embodying his ideas of many of the great question of life
த அலிகரி மஸ்ட் நெவர் பி ஆல்டுகெதர் இக்னோர்டு. ஆனால் ஸ்பென்சர் இந்த கவிதையை தன்னோட வாழ்க்கையில் பெரிய பெரிய கேள்வியெல்லாம் வந்து மனசில் எழுந்திருக்கும் இல்லையா அவருக்கு, அதை வெளிப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த நூலை எழுதினதாகவும், இது ஃபுல்லாகவே வந்து அலிகரிக்கல் தான் அப்படிங்கிறத வந்து மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுக்கவே முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அதை சொல்கிறாங்க. த டிஃபெக்ட் ஆஃப் த ஃபேரி குயின் ஆர் வெரி ஆப்வியஸ். இந்த ஃபேரி குயினோட குறைகள்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அது நல்லாவே தெரியுது, ஆப்வியஸ்னால் நல்லா வெளிப்படையாகவே தெரியுது. இட்ஸ் சஃபர் ஃப்ரம் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஆர்டிஃபிஷியல்லாம் என்ன, நிறைய செயற்கை தன்மையாக இருக்குது, அப்படி நேச்சுரலாக இல்லை. த ஓல்டு மிஷினரி ஆஃப் ரொமான்ஸ் சீம் ஆல்மோஸ்ட் டு கொலாப்ஸ் இன் பிளேஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த நியூ ஸ்பிரிச்சுவல் மீனிங் which is loaded. அதாவது அந்த ஓல்டு ரொமான்ஸ் வந்து கொண்டு வந்து புதுசாக உள்ள மிஷினரி எஃபோர்ட்டில் மிங்கிள் பண்ணி அந்த ஸ்பிரிட்டை கொண்டு வந்து மீனிங்கே புரியாமல் ஒரு மாதிரி குழப்பி வச்சுட்டாரு. அதாவது காதல் கதையை கொண்டு வந்து புதுசாக வந்து ரிலீஜியஸ் திங்கிங் கூட சேர்ந்து போட்டு முடிச்சு போட்டதில் ஏதோ தப்பு நடந்து போச்சு, இது புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்பென்சர் இஸ் ஒன் ஆன் த ஹோல் எ ரேதர் லாங்குவேஜ் ஸ்டோரி டெல்லர். அவர் மொத்தத்தில் வந்து ஒரு ரொம்பவே கொஞ்சம் லாங்குவேஜ்னா என்னென்னு சொல்லுவோம், மந்தமாக, அவருக்கு ஸ்டோரி சொல்ல தெரியாது அந்த அளவுக்கு. ஹி ஹாஸ் லிட்டில் ட்ராமட்டிக் பவர் அண்ட் ரேர்லி ரைசஸ் டு த ஃபுல் ஹைட் ஆஃப் ஹிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம ஏற்கனவே தெரியும், ட்ராமாவே எழுதாத ஒரு முக்கியமான போயட் மட்டும் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்தோம், ஸ்பென்சரை பார்த்தோம். அதனால தான் அவருக்கு ட்ராமட்டிக் பவர் கிடையாது. ஒரு போயம் எழுதும்போது அவருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஏன்னா எட்மண்ட் ஸ்பென்சர் வந்த பீரியடில் வந்து பெருசாக வேறு எந்த ரைட்டர்ஸும் வந்து டெவலப் ஆகலை. அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி கூட அவர் என்ன ஆகலை, ரேர்லி ரைசஸ், ரொம்பவே வந்து உச்சக்கட்டத்துக்கு போகல. அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து கொஞ்சமாக தான் வந்து பயன்படுத்தி கொஞ்சமாக தான் உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஃப் ஹிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரேர்லி ரைசஸ் டு த ஃபுல் ஹைட். அதோட உச்சத்துக்கு போகல, புகழோட உச்சத்துக்கு அவர் போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆன் த அதர் ஹேண்ட் ஹிஸ் மெரிட் ஆர் வெரி மெனி அண்ட் வெரி ஸ்ட்ரைக்கிங். ஆனால் அவரோட படைப்பு வந்து ஒரு சில இடத்துல ஃபெயிலியர்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணால் கூட அது வந்து ஃபுல்லாகவே வந்து நெறிமுறைகள்னு சொல்லுவோம் இல்லையா, மெரிட்ஸு. அப்புறமா மெரிட்ஸ்னால் என்ன, அது பாசிட்டிவ் திங்கிங். அப்புறம் அதே சமயத்தில் ஒரு சில நெறிமுறைகள்லாம் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஹி ஹேஸ் எ ஒண்டர்ஃபுல் சென்ஸ் ஆஃப் பியூட்டி. அவரோட கவிதையில் வந்து ரொம்ப அழகு இருக்குது. ஹி ஹேஸ் ஸ்ப்ளெண்டட் பிக்டோரியல் பவர். ஹிஸ் ஒர்க் இஸ் ஃபில்டு வித் எ நோபல் மாரல் ஸ்பிரிட். அது ஃபுல்லாகவே வந்து அவர் முடிச்சு கொடுக்க முடியாட்டா கூட பிக்டோரியல் பவர்னால் என்னென்னா வந்து அந்த காட்சியை படம் மாதிரி நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தது அவரோட ஒர்க்கு. அதில் வந்து மாரல் ஸ்பிரிட் இருக்குது, மாரலான நெறிமுறை தத்துவமும் இருக்குது. வைல் த குவாலிட்டி ஆஃப் பியூர் எசென்சியல் poetry, that quality which defies analysis but can never missed by the sympathetic reader is to be felt on almost every page. இதை ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியாட்ட கூட ஆனால் ரீடரால் என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு பக்கத்தையும் விட முடியாது, படித்து தான் ஆவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் திஸ் which enables us to understand why Spencer has been called the poet's poet. இந்த விஷயந்தான் நமக்கு வந்து எதை ரியலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா வந்து ஸ்பென்சர் ஏன் வந்து போயட்ஸ் போயட்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொன்னது யார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா சார்லஸ் லாம்ப் சொல்லியிருப்பார். Why, as we shall learn later, he exercises such a stimulating influence on the literature of the 18th century romantic revival. இந்த 18வது நூற்றாண்டில் வர்ற எல்லாருக்குமே இவரோட இந்த ரொமான்டிக் பீரியடில் வந்த எல்லாருக்குமே இவரோட லிட்ரேச்சர் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது. It should be noted that he was not only greatest not dramatic poet of his epoch. இதில் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது என்னென்னா வந்து இவர் வந்து 18வது நூற்றாண்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தார். இவர் வந்து ட்ராமா எழுதாத ஒரு போயட்டு, எல்லாருக்குமே வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார். ஆல் த கோஆப்ரேட்டிங் ஃபோர்ஸஸ் விச் மேட் எலிசபெத்தன் இங்கிலாண்ட் வாட் இட் வாஸ் என்டர் இன் டு த டெக்ஸ்டர் ஆஃப் ஹிஸ் போயம். இந்த எலிசபெத்தன் பீரியடே இவரோட போயத்தோட தான் வந்து ஓப்பனே ஆகுது. விச் மோர் தென் எனி அதர் சிங்கிள் ஒர்க் ஆஃப் த டைம் ரெப்ரசன்ட் த காம்பினேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் த ரெனைசன்ஸ் வித் த ஸ்பிரிட் ஆஃப் த ரெஃபர்மேஷன். இந்த கவிதையோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த காலகட்டத்தில் உள்ள தனிப்பட்ட படைப்பு மாதிரி இல்லாமல் ரெனைசன்ஸையும் ரெஃபர்மேஷனையும் ரெண்டையும் சேர்ந்தே கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் இந்த 14th செஞ்சுரியிலேருந்து 16th செஞ்சுரி வரைக்கும் ரெனைசன்ஸோட பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவோம். இந்த மறுமலர்ச்சி அந்த பீரியடும் அதே சமயத்தில் வந்து ரெஃபர்மேஷன் இந்த ரெண்டுமே சேர்ந்து கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதநேய உணர்வுகள் ஹியூமனிசம் சொல்லுவோம் இல்லையா, இட்டாலியிலேருந்து நம்ம பாரோ பண்ணி வாங்கிட்டு இங்கிலாந்து பாரோ பண்ணி வாங்கிட்டு வந்திருந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் வந்து ஹியூமனிசம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஹியூமனிசம் ஃபுல்லாகவே இவரோட ஒர்க்கில் நிரம்பி வலியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஃப் த கிளாசிக்ஸ் அண்ட் இட்டாலியன் லிட்ரேச்சர் அண்ட் இட் எவ்ரி வேர்ட் டெஸ்டிஃபைட் இஸ் த
ஸ்டெரனஸ் ஐடியலிசம் அண்ட் மாரல் ஏர்னஸ்னஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்டனிசம். கடைசியாக இந்த ஒர்க்கில் ப்ரொட்டஸ்டனிசம் அது மூலமாக இந்த லட்சியத்தையும் அவர் என்ன சொல்ல நினச்சாரோ அந்த ஒழுக்கத்தையும் கரெக்டாக கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 matters of detail must be touched on before we leave this epoch making work. First, it must not be supposed that the language in which is written was actually English of Spencer's day. ஆக்சுவலாக இந்த ஸ்பென்சரோட காலத்தில் இருந்த இங்கிலீஷை யூஸ் பண்ணி அவர் எழுதியிருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா ஸ்பென்சர் வந்து சாசரோட லவ்வர், ஆர்டன்ட் லவ்வர் ஆஃப் சாசரை வந்து ஸ்பென்சருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹி எம்ப்ளாய்டு எ டயலக்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் விச் ஹி பர்பஸ்ஃபுல்லி மேட் ஆர்கியாயிக். அந்த ஸ்பென்சருக்கு சாசரை ரொம்ப பிடிக்கிறதுனால இவரோட வழக்கு மொழின்னு சொல்லி இதை இந்த டயலக்ட்னா ஸ்பென்சரோட டயலக்ட் லாங்குவேஜை பழமையான பாணியில் எழுதி கொடுத்துருந்தாரு இந்த ஃபேரி குயினில். செகண்ட்லி, அஸ் ஹிஸ் லாங்குவேஜ் வாஸ் ஹிஸ் ஓன் இன்வென்ஷன். இவர் தான் வந்து புதுசாக வந்து உருவாக்கியிருந்தார் லாங்குவேஜை. ஸோ ஆல்சோ வாஸ் அ ஸ்டான்ஸா விச் ஹி யூஸ்டு அண்ட் விச் இஸ் நவ் ஆல்வேஸ் நோன் பை ஹிஸ் நேம். அவர் இந்த ஸ்டான்ஸாவை இவரே தயாரித்ததுனால, இவரே உருவாக்குனதுனால ஆக்சுவலாக இந்த டயலக்ட்னா நம்ம டயலக்டில் அவர் வழக்கு மொழியில் சாதாரண வழக்கு மொழியை பழைய பாணியை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு லாங்குவேஜை இன்வெர்ட் பண்ணியிருந்தார். யார்? எட்மண்ட் ஸ்பென்சர். அவர் இன்வெர்ட் பண்ணதுனால அவரோட பேர்லேயே அந்த ஸ்டான்ஸாவை நம்ம கூப்பிட்றோம். அதுதான் என்னென்னா 9 லைன் ஸ்டான்ஸா ஏபிஏபி பிசி பிசிசி. இது வந்து ரைம் ராயல், நம்ம சாஸ்தரோட ரைம் ராயல் பார்த்துருப்போம். அதில் ஏபிஏபி பிசிசி மட்டும் வந்திருக்கும். இந்த இடையில உள்ள பிசி மட்டும் வராது. அது வந்து 7 லைன் ஸ்டான்ஸா ரைம் ராயல்னு சொல்லியிருப்போம். இது வந்து 9 லைன் ஸ்டான்ஸா ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பிசி மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதில் இந்த லாஸ்ட் லைனை, இந்த சி இருக்கு இல்லையா, லாஸ்ட் லைன் வாட் இஸ் கால்டு அலெக்சாண்ட்ரைன். இது வந்து கொஸ்டின் தான். இந்த ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸால் மொத்தம் 9 லைன் ஸ்டான்ஸாக இருக்குது. அந்த 9 லைனில் 9th லைனை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து அலெக்சாண்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் லைன் ஆஃப் 6 iambic feet இன்ஸ்டெட் ஆஃப் 5. மற்ற எல்லாத்துலேயுமே 5 iambic feet தான் கொடுத்துருப்பாங்க ஸ்பென்சர். ஆனால் இந்த 9th லைனில் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 6 iambic feet கொடுத்துருக்காரு ஸ்பென்சர். ஓகே நெக்ஸ்ட்டு இது கொஷின் பாயிண்ட் ஆஃப் எப்படின்னா, ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸால் மொத்தம் எத்தனை லைன் இருக்குது? 9 லைன்ஸ் இருக்குது. ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம் என்ன? ஏபிஏபி பிசி பிசிசி. இந்த ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸாவோட 9th லைன் என்னன்னு சொல்கிறோம்? அலெக்சாண்ட்ரைன்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா 6 iambic feet, மற்ற எல்லாத்துலேயும் 5 iambic feet இருக்கும். ஓகே, த ஜெனிசிஸ் ஆஃப் திஸ் ஸ்டான்ஸா இஸ் அன்சர்டைன், பட் இட் இஸ் probable that Spencer evolved it by simply adding the Alexandrine to Chaucer's 8 line stave AB AB BC BCC of the Monk Tale. சாசர் வந்து தன்னோட மாங்க் டேலில் வந்து எத்தனை லைன் ஸ்டான்ஸாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 8 லைன் ஸ்டான்ஸா. ரைம் ராயல் அப்படிங்கிறது வேறு, அது 7 லைன் ஸ்டான்ஸா. சாசர் வந்து இந்த மாங்க் டேலில் மட்டும் 8 லைன் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஸ்பென்சர் அந்த மாங்க் டேலேருந்து 8 லைனை எடுத்து ஒரே ஒரு அலெக்சாண்ட்ரைனை மட்டும் சேர்த்து இந்த ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸை உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்புகிறாங்க. அன்சர்டைன், உறுதியாக இல்லை, ஆனால் அன்சர்டைன், ஒரு வேளை இருந்திருக்கலாம், முழுமையாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் ப்ராபபிள், ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. மாங்க் டேல் எத்தனை லைன் இருக்குது அப்படின்னா வந்து 8 லைன் இருக்குது. 8 லைன் ஸ்டான்ஸா. ஓகேவா? அதில் வந்து ஏபிஏபி பிசி பிசி ஒரு சி மட்டும் ஆட் பண்ணோம்னா ஸ்பென்சரோட இது வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் அதர் போயட்ஸ் ஃப்ரம் 1579 to 1625. 1579லேருந்து 1625 வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்க மற்ற போயட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் 1579 சொன்னோடனே நமக்கு 3 years வந்துடும். த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ், ஸ்டீவன் ஹாசன் எழுதின ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் அப்படிங்கிற போயம் வந்து 1579 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எட்மண்ட் ஸ்பென்சர் தன்னோட செப்பர்ஸ் காலண்டர் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து 1579 பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அப்புறமா ஜான் லில்லி இந்த யூபிஎஸ் அனாட்டமி ஆஃப் ஃபிட் அப்படிங்கிற வந்து ஒர்க்கில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டை வந்து 1579 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 1625. இந்த 1625 சொன்னோடனே நமக்கு யார் வராங்க? 1625 வரைக்கும் யார் ரூலிங்கில் இருப்பாங்க? சார்லஸ் டூ வந்து ரூலிங்கில் இருப்பாங்க. ஓகேவா? த மைனர் பாயிண்ட் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வேர் வெரி நியூமரஸ். அந்த ஷேக்ஸ்பியரோட காலத்தில் மைனர் பாயிண்ட் வந்து ரொம்ப பேர் இருந்தாங்க. But it would serve no useful purpose to attempt a catalog of them here.
அவங்க எல்லாரோட முழு பட்டியலை கொடுத்தா அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப பேர் ரொம்ப கவிதை எழுதியிருந்தாங்க. அதில் எல்லாமே வந்து ஒரு சிலர் எலிசபெத்தனோட பீரியடில் இந்த எலிசபெத்தன் ஏஜ் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு சில கவிஞர்களோட பாட்டெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அதில் நம்ம யாருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், it is however necessary that we should learn something about the different kinds of poetry which were then written and about the few of the men who helped to swell the chorus of Elizabethan song. எலிசபெத்தனோட பாட்டுக்கு டெவலப் ஆகிறதுக்கு ஒரு சில ரைட்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபாலோயிங் இன் த வேக் ஆஃப் டோட்டல்ஸ் மிஸ்ஸலினி. இதில் தான் யார் வந்து டோட்டல்ஸ் மிஸ்ஸலினி அப்படிங்கிற இது வெளிவந்ததுக்கப்புறமா மொத்தமாக ஒரு கலெக்ஷன் வந்தது. சிமிலியர் கேரக்டர் அண்டர் curiously fanciful titles such as இந்த டோட்டல் மிஸ்ஸலினி என்னென்னு சொல்லுவோம், நம்ம கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம் சொல்லுவோம் இல்லையா? இதே மாதிரி சிமிலியர் கேரக்டர் அண்டர் கியூரியஸ்லி ஃபேன்சிஃபுல் டைட்டில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்தது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பேரடைஸ் ஆஃப் டெயின்டி டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1576 வந்து ஒரு கலெக்ஷன் வருது. இது வந்து ஒரு மைனர் போயம் கலெக்ஷன், பேரடைஸ் ஆஃப் டெயின்டி டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் செகண்ட் கலெக்ஷன் என்ன வருது அப்படின்னா வந்து த கேன்ஃபுல் ஆஃப் ப்ளசன்ட் டெய்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரடைஸ், ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ப்ளசன்ட் டெய்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இது. மூணாவது அது எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 1584 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் ஆர்பர் ஆஃப் அமோரஸ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவைசஸ் அப்படிங்கிறது 1597 வருது. அப்புறம் அண்ட் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் ஆல் தம் இங்கிலாந்து ஹெலிகன். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஃபேமஸாக உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இங்கிலாந்து ஹெலிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் கலெக்ஷன் 1600 வருது. தீஸ் லைக் த ரெகுலர் சாங் புக்ஸ், இது எல்லாமே வந்து மொத்தமாக வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. which were also popular, இது எல்லாமே பாப்புலரானதா. have preserved for us many graceful pieces of verse by author whose very names would otherwise have been forgotten. இதை மட்டும் பத்திரமா வச்சுருக்கல அப்படின்னா இவங்களோட பேரெல்லாம் நமக்கு மறந்தே போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு ஹட்சன். ஓகே, forgotten, மறந்து போயிருக்கும், உண்மைதான். A special type of lyric which enjoyed great work was the sonnet, which on its introduction from the Italy by Watt and Surrey. இது ரொம்ப முக்கியமான ரைட்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரும். இது கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இந்த சானட் அப்படிங்கிறத இட்டாலியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? வாட் அண்ட் சரே, இவங்க ரெண்டு பேரும். அட் ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு இட் செல்ஃப் அமாங் த ரெகனைஸ் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி. இவங்க இங்கிலீஷ் பொயட்ரியில் இந்த சானட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அது முழுமையான ஒரு வடிவமே வந்ததுன்னு சொல்கிறாங்க. த இட்டாலியன் பிளான்ஸ் ஆஃப் ரைட்டிங் சானட் இன் சீக்வன்சஸ் வாஸ் as we have seen also adopted by many poets. இவங்க எல்லாம் எழுதினதுக்கப்புறமா இதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சானட் ஃபார்மில் எழுத ஆரம்பித்தாங்க. வாட்டன் சரே கொண்டு வந்ததுக்கப்புறமா இட்டாலியன் அந்த இதை ஃபாலோ பண்ணி அதில் ஃபஸ்ட்டு யார் எழுதுகிறாங்க அப்படின்னா வந்து ஸ்பென்சர் என்ன எழுதுகிறாருன்னா வந்து அமோரிட்டி ஆஃப் ஸ்பென்சர். இது வந்து சானட் கலெக்ஷன்ஸ் has already been mentioned and to this we may now add by the way further illustration. ஏற்கனவே நம்ம வந்து இதை வந்து சொல்லிட்டோம் முன்னாடியே. ஓகேவா? சிட்னி, ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா சானட் கலெக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பென்சரோட அமாரிட்டி வருது. செகண்ட் யார் வருது அப்படின்னா வந்து சிட்னியோட ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா வருது. மூணாவது யார் வராங்க அப்படின்னா டேனியல்ஸோட டெலைலா. அப்புறமா வந்து மைக்கேல் ரைட்டனோட ஐடியா. இது எல்லாமே வந்து சானட் சீக்வன்சஸ், இப்போ சானட் கலெக்ஷன்ஸ். இதில் நெக்ஸ்ட்டு முக்கியமான யார் அப்படின்னா வந்து சானட் ஆஃப் ஷேக்ஸ்பியர் டோட்டலாக 154 சானட் எழுதியிருக்காரு, நமக்கு தெரியும். இப்போ இந்த லிஸ்ட் என்னென்னா ஸ்பென்சர் அமோரிட்டி, சிட்னியோட ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா, டேனியல் அவங்களோட டெலைலா, அப்புறமா வந்து ரைட்டனோட ஐடியா, ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ். இது எல்லாமே வந்து சானட் சீக்வன்சஸ். சானட்டை முதல்ல இங்கிலாந்து கொண்டு வந்தவங்க யார்? வயாட் அண்டு சரே ரெண்டு பேரும். ஆல் தீஸ் ஆர் லவ் போயம். இது எல்லாமே லவ் போயம் விச் இன் த இட்டாலியன் மேனர் ட்ரேஸ் த மூமெண்ட் அண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். இது இட்டாலியிலிருந்து வந்த லவ் போயம் மட்டும் இல்லாமல் இந்த நம்ம மனசோட அலைப்பாயும்ல, மனசு அந்த பக்கம் இந்த பக்கம் இவ்வளோ ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் இல்லையா, அந்த உணர்ச்சியை கூட இந்த போயம்ஸில் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இட் வைல் இன் சம் கேசஸ் த எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் சென்டிமெண்டல் ஆர் ரியல். இதில் இன்னொரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த சென்டிமெண்டல் எல்லாமே கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன் அதர் தே ஆர் மெரிலி ஃபெயின்டு. அது இன்னொரு பக்கம் என்னென்னா வந்து நமக்கு
இந்த ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த போய்ட்ரி எல்லாமே வந்து அந்த தேசப்பற்றுலாம் கொண்டு வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த லவ் போயம் எப்படி தேசப்பற்று கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம். Another class of poetry which is historical is very significant because it expresses the powerful of patriotic feeling of the time. இஸ் தட் இன்ஸ்பயர்டு பை த நேஷ்னல் தீம்ஸ். இந்த பேட்ரியாட்டிக் இதை கொடுக்குதான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறாங்க. வில்லியம் வார்னர் அவர் வந்து ஒரு சானட் கலெக்ஷன் எழுதியிருக்கிறாரு. ஆல்பியன்ஸ் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சானட் கலெக்ஷன்ஸ். யாரோடது அப்படின்னா வந்து வில்லியம் வார்னர் அவரோடது. எ போயம் ஆஃப் சம் 10,000 lines set forth the history of England from Nova days to those of Elizabeth. இதில் எதில் இருந்து எழுதியிருக்காங்கன்னா வந்து நோவாவோட அந்த பிளட்டு அதை கேள்விப்பட்டிருப்போம்ல, பைபிள் ஸ்டோரி, அதிலிருந்து எது வரைக்கும் எலிசபெத்தன் டே வரைக்கும் வந்து எழுதி கொடுத்துருக்கிறாரு. யார்? வில்லியம் வார்னர். அவரோட போயம் என்ன அப்படின்னா வந்து ஆல்பியன்ஸ் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு 10,000 லைன் எழுதியிருக்கிறாரு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது கொஸ்டினாக கூட வரலாம். அப்புறமா சாமுவல் டேனியல், இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சாமுவல் டேனியல் ப்ரொடியூஸ்டு சிவில் வார் பிட்வீன் த 2 houses ஆஃப் லங்காஸ்டர் அண்டு யார்க். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வார் ஆஃப் ரோசஸ் ஒன்று நடக்கும். அதில் வந்து லங்காஸ்டர் ஃபேமிலிக்கும் யார்க் ஃபேமிலிக்கும் சண்டை நடக்கும். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு 8 புக்கு வச்சு யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சாமுவல் டேனியல் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேவா? மைக்கேல் ட்ரைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐடியா அப்படிங்கிற சாலன் கலெக்ஷன் எழுதினவர். இவர் பேட்ரியாட்டிக் சம்மந்தமாக என்ன ஒர்க் கொடுத்துருக்காருன்னா, பெஸ்ட் நோன் பை ஹிஸ் ஸ்பிரிட்டட் பேலட் த பேட்டில் ஆஃப் எயின்கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மைக்கேல் ட்ரைட்டன் வந்து நமக்கு என்ன ஒர்க்கு கொடுத்துருந்தாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து த பேட்டில் ஆஃப் எயின்கோர்ட் அப்படிங்கிறது. இதை விட இவர் இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் எழுதியிருக்காங்க. என்னென்ன ஒர்க்குன்னு சொல்லி பார்ப்போம். அதில் வந்து த இங்கிலாந்து ஹீரோயிக்கல் எபிஸ்டில்ஸ் அப்படிங்கிறது 1595லையும், த பேரன் வார்ஸ் அப்படிங்கிறது 1603லையும், பாலியோப்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு 1612லையும் எழுதியிருக்கிறாங்க. இந்த 3 ஒர்க்ஸ் யாரோடது அப்படின்னா வந்து மைக்கேல் ட்ரைட்டனோடது. ஆன் எனாமஸ் பொய்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து இன் 30 books which Triton himself not unjustly refers to as his Carolean toil, we must remember that such poems were the product of the same keen interest in and love for England which led scholars like Stowe, Harrison and Holinshed into laborious historical research and found dramatic expressions in chronicle plays of Shakespeare. இந்த பாலியோபியன் அப்படிங்கிற ஸ்டோரி எதை பற்றினது அப்படின்னா வந்து இங்கிலாண்டை பற்றின ஸ்டோரி தான். அது பெருசாக இங்கிலாண்டை பற்றின எழுதுனா ஒரு பெரிய வேர்ஸ், அதாவது கவிதைன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பாலியோபியனில் எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னா வந்து 30 பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. இந்த பாலியோபியன் அப்படிங்கிறதுல வந்து எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 30 பார்ட்ஸ் இருக்குது. 30 புக்ஸ் இருக்குது. இது வந்து இங்கிலாண்டை பற்றின ஒரு போயம் இது. இதில் வந்து ட்ரைட்டன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இந்த கெர்குலியன் டாயில் அப்படின்னு சொல்கிறாரு இந்த புக்கை, பாலியோபியன் அப்படிங்கிறத. இந்த கவிதை எல்லாமே வந்து இங்கிலாண்டில் யாரெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அது அவங்களுக்காக உருவாக்குனது தான் இது. அதோட விளைவுனால தான் இது உருவானது. அந்த ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏற்கனவே வந்து இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதுனதில் ரொம்ப பேர் முக்கியமானவங்க. அதில் வந்து வில்லியம் ஹாரிசன், ஸ்டோவ், அப்புறமா வந்து ரஃபேல் ஹோலின்செட், இவங்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த வில்லியம் ஹாரிசன் அப்படிங்கிறது வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்காட்லாண்டு அயர்லாண்டு கொடுத்துருப்பாரு, இங்கிலாண்டை பற்றியும் ஸ்காட்லாண்டை பற்றியும். அதே மாதிரி இந்த ஹோலின்செட் அப்படிங்கிறவங்க வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டு புக்கை எழுதியிருப்பாங்க. இது நமக்கு தெரியும். இந்த ஹோலின்செட்டோட இந்த கிரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாண்டு, அயர்லாண்டு இந்த புக்கில் இருந்து தான் ஷேக்ஸ்பியர் தன்னோட ஹிஸ்டாரிக்கல் பிளேவான மேக்பெத்து, அப்புறமா வந்து சிம்பர்லைன், இதுக்கெல்லாம் வந்து சோர்ஸ் எடுத்திருப்பாங்க. யார்? நம்ம ஷேக்ஸ்பியர். இப்போது இந்த 3 பேர் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு இவங்க படிக்கிறது இவங்களோட இன்ட்ரெஸ்ட்னால தான் இந்த மேலே உள்ள இந்த புக்கெல்லாம் வந்து வந்துச்சு அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இன் லெபோரியஸ் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சஸ், இவங்களோட அந்த வரலாறை பற்றின வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்க இந்த புக்கு வந்து தூண்டுகோலாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஷேக்ஸ்பியரோட கிரானிக்கல் பிளேஸ்க்கு வந்து இந்த சோர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. We have spoken of the Jacobean division of the age of Shakespeare as the period of decline.
ஜேகோபியன் டிவிஷனில் என்ன சொல்லுவோம்னா வந்து ஷேக்ஸ்பியரோட காலத்தில் ஜேகோபியன் அப்படிங்கிற ஏஜை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டெக்லைன், ஷேக்ஸ்பியர் ஏஜோட வீழ்ச்சி காலம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்தை சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா ஜேகோபியன் ஏஜ். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் 1558 1625 வரைக்கும் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு. அப்போ 1603 ரூலுக்கு வந்த ஜேம்ஸ் 1 1625 தன்னோட ரூலிங் பீரியட் முடியுது. அப்போ 1625 அப்படிங்கிற ஜேகோபியன் ஏஜை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட டெக்லைன் ஏஜ். By this we mean that the Elizabethan inspiration was now waning, that the subject matter was getting exhausted and that tendency to imitation was setting in among the rising generation. இதுக்கு பின்னாடி வர்றவங்கலாம் எலிசபெத்தனோட இன்ஸ்பிரேஷன் என்ன ஆச்சு, கொஞ்சம் வேனிங்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி உள்ள வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன், ரைசிங் ஜென்ரேஷனாக இதுக்கப்புறம் வர்றவங்க. மீன்வைல் a new kind of poetry was beginning with John Donne. இது ஒரு பக்கம் இமிட்டேஷன் நடந்துக்கிட்டு இருந்தால் கூட இதுக்கு இடையிலேயே ஒருத்தர் புதுசாக ஒரு கவிதையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்ம ஜான் டன். 1573 பிறந்து 1631 இறந்துருக்காங்க. whose work belongs essentially to the time of ஜேம்ஸ் ஒன்னோட பீரியடில் இவரோட ஒர்க் வந்து ரொம்பவே முக்கியமானது. though he was 30 years old when Elizabeth died. எலிசபெத் வந்து இறக்கும்போது இவருக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜான் டன்னுக்கு 30 years ஆகுது. டன் who was celebrated divine and preacher. இந்த டன்னை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா வந்து ஒரு மத போதகர், அப்புறமா டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிவைன்னா மதத்தை பற்றி, ப்ரீச்சர்னு என்னென்னு சொல்லுவோம், மதத்தை பற்றி பரப்புறவங்கள தான் வந்து ப்ரீச்சர்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ப்ரீச்சர் யார் அப்படின்னா வந்து ஜான் டன். ரோட் சாங்ஸ், அவர் நிறைய பாடல்கள் எழுதுகிறாரு. சானட்ஸ், ஹோலி சானட்ஸ் எழுதுவார். மேரேஜ் போயம்ஸ் எழுதுகிறாரு. எலிஜி எழுதுகிறாரு. சட்டையர் எழுதுகிறாரு. ஆல் ஆஃப் விச் ஆர் கேரக்டரைஸ்டு பை much genuine poetic feeling, harsh meters and those strained and whimsical images and turns of speech which are called conceit. His historical importance lies in the fact that he initiated the metaphysical school of poetry, of which we shall have something more to say presently. அவரோட போய்ட்ஸ் எல்லாமே வந்து சில சமயம் வந்து ரியல் ஃபீலிங் வந்து இருக்குது. ஆனாலும் சில சமயம் அவரோட மீட்டரு, அப்புறமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அவரோட இமேஜினேஷன், இது எல்லாமே வந்து இந்த டர்ன்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அந்த சில சிக்கலான திருப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல கதையில், அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா கான்சீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் இந்த மாதிரி கான்சீட் வச்சு எழுதுறாங்கன்னு கேட்டாங்கன்னா ஜான் டன். அதோட ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் லைஸ் இன் த ஃபேக்ட் ஆஃப் ஹி இனிஷியேட்டட் த மெட்டபிசிக்கல் ஸ்கூல்ஸ். இதோட முக்கியத்துவம் என்னென்னா, இந்த கன்சீட்டோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இவர் வந்து இது மூலமாக மெட்டபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி வந்து கிரியேட் பண்ணுறாரு. இந்த புதிய கவிதை மரபுன்னு சொல்லுவோம் நம்ம இதை. இந்த ஸ்கூல் ஆஃப் மெட்டபிசிக்கல் போயட்ரி இதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம ஜான் டன். இதோட நமக்கு வந்து ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் ஒரு பார்ட் முடியுது. நம்ம பார்ட் 6 முடிச்சிட்டோம், சாப்டர் 6. இப்போ சாப்டர் 7 வந்து ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட எலிசபெத்தன் ரொமான்டிக் ட்ராமா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.